கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 59 சங்கீதம் 9 அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்ருவினுடைய வல்லமையை நான் கண்டு, என் அன்புக்குரியவர்களே, அவன் எவ்வளவுதான் பலப்பட்டு எழும்பினாலும், என்னை மடங்கடிக்க விரும்பினாலும், நான் ஒன்றுமில்லாமல் போய்விட வேண்டும் என்று அவன் நினைத்தாலும், நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். ஏனென்றால் அவர்தான் எனக்கு உதவி செய்கிறவர். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறார். உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை சந்தித்து, நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுவார். சூழ்நிலைகளை மாற்றுவார். அவரால் முடியாத ஒன்றுமில்லை என்பதை இங்கே நான் பார்க்க முடிகிறது. அவன் வல்லமையாய் எழும்பி எனக்கு விரோதமாய் வரலாம், ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். கர்த்தரின் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுவார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணி உங்களை முடக்க நினைக்கிறாங்களா? பயப்படாதீங்க. கர்த்தருக்கு காத்திருங்க, அமைதியா இருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. பதிலுக்கு பதில் நம்ம பேசி நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த வேத புஸ்தகமும் ஆண்டவரை ஆராதிப்பதும் நல்ல ஜெபிப்பதும் தான் நமக்கு அடைக்கலம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்ல பழக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பழக்கத்தை நாம் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். நாம் தேவனை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக ரட்சிப்பு அவரால் நமக்கு வரும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால சத்ருவுடைய வல்லமை கண்டு பயப்படாதீங்க. அந்த வல்லமைக்கு மேலே கோடான கோடி வல்லமை நம் தேவனிடத்தில் இருக்கிறது. அவர்கள் கொஞ்ச நேரம் தான் அந்த வல்லமையை செயல்படுத்த முடியும். ஆனால் நம் ஆண்டவர் யுக யுகமாய் நம்மேல் ஆசீர்வதிக்க உண்மையிலவராய் இருக்கிறார். அதனால தேவன் என நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கிற காரியங்களெல்லாம் இன்றைக்கு வாய்க்கட்டும் அப்பா. போகிற இடமெல்லாம் அனுகூலமாய் மாற்றி தாரும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.